செய்திகள். கண்ணீர் விட்ட பவித்ரா. தினேஷின் ஆச்சரியமான சம்பவம். தினேஷ் எவ்வாறு டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றார் என்பது தொடர்பாக பவித்ரா ஆராய்ந்திருக்கின்றார். அதனூடாக அவர் கிடைத்த அனுபவத்தை பவித்ராவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சின்ன சிறுவனுக்கு இந்த பெரிய அனுபவம் இருக்கின்றது என்று பவித்ரா ஆச்சரியப்பட்டிருக்கின்றார். மெல்லிசை இளவரசர் என்ற பட்டம் எவ்வாறு கிடைத்தது என்று தினேஷிடம் பவித்ரா கேட்டிருக்கின்றார். அதற்கு தினேஷ் தான் அயராத முயற்சியினூடாக அதை பெற்றுக்கொண்டதாகவும், எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும், தான் இந்தளவு வெற்றியாளனாக தெரிவு செய்யப்படுவனா என்று தனக்கே தெரியாது என்றும், தனது சங்கீத புலமைக்கு மக்களின் ஆதரவும் ஓர் காரணம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால் அவர் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றும், சங்கீத நுணுக்கங்களை நன்கு கற்றிராவிட்டாலும் தனது கேட்டல் ஆற்றல் மூலம் சங்கீதத்தில் இருக்கின்ற நுட்பங்களை அறிந்து கொண்டு பாடல்களை பாட வேண்டும் என்றும் அவர் அறிவுரை வழங்கியிருக்கின்றார். ஆகவே தினேஷ் மற்றவருக்கு அறிவுரை வழங்கும் அளவுக்கு முன்னேறியிருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. சரிக்குமப்பா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களே ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள். அந்தளவு தினேஷ் முன்னேற்றம் அடைந்து வருகின்றார். மேடைகள் அவருக்கு வரமாக அமைந்திருக்கின்றன. சங்கீதத் துறையில் அவர் எழுந்து நிற்கின்றார். அவரின் வாழ்க்கையில் புது திருப்பங்கள் உருவாயிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே தினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு, பவித்ரா தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.